நீங்கள் நம்ம வீட்டிலேயே ஜப்பான் சிக்கன் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துங்க. மைதா மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, பிளாக் பெப்பரு தேவையான அளவு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு. சிக்கன் போன்லெஸ்ஸே வாங்கிக்கோங்க. நான் போனாக வாங்கியிருக்கேங்க. நீங்கள் போன்லெஸ் வேணுன்னா கூட போன்லெஸ் வாங்கினா பெஸ்ட்டு. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதே மாதிரி இதில் தண்ணி அதிகமாக விடக்கூடாது, தண்ணி கம்மியாக தான் விடணும். தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, ஏன்னா இதை தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா பிசைந்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷமாவது நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்களா? அப்புறம் முந்திரி ஒரு 15 முந்திரி எடுத்து தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. தனியாக வச்சுட்டு நம்ம ஊற வச்சதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃபயர் அதிகமாக வைக்காமல் கம்மியாக வச்சு எல்லாத்தையும் ஆயிலில் தனியாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு பேனில் பட்டரு இல்லை நெய் ரெண்டுத்தில் எதனா ஒன்று தேவையான அளவு தான். அப்புறம் கார்லிக்கு நல்லா சாப் பண்ணால் கார்லிக் போடுங்க. கொஞ்சம் ஒரு 2 பல்லு இல்லை 3 பல்லு போடுங்க கார்லிக்கு. ரொம்ப தீச்சிடாதீங்க, ஸ்லோ ஃபயரில் வைங்க, ஏன்னா ஃபயர் அதிகமாக இருந்துச்சுன்னா தீஞ்சிடும். அப்புறம் அந்த கார்லிக் டேஸ்ட்டு போயிடும். 2 பச்சை மிளகா, காரம் அதிகமாக வேண்டுறவங்க 3 பச்சை மிளகா கூட போட்டுருங்க. ஃபயர் கம்மியாகவே இருக்கட்டும். நல்லா வதக்கி விட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். அப்புறமா காசின பால் 1 கப்பு, காசின பால் 1 கப்பு ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கல முந்திரி, அந்த முந்திரியை அதில் ஊற்றிக்குங்க. இது எதுக்கு முந்திரி ஊற்றுனா நல்லா திக்காக வரும்ல, அதனால். அது பால் கொச்சதும் இந்த முந்திரி ஊற்றிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் பிளாக் பெப்பர், காரம் பத்தலாம் பிளாக் பெப்பர். ஃபயரு கம்மியாகவே இருக்கட்டும், ஃபயர் அதிகமாக வச்சிடாதீங்க. ஃபயர் அதிகமாக வச்சுன்னா பால் பொங்கும். ஃபயர் மீடியம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் உப்பு தான் போடுறேன். உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து போடுங்க. ஏன்னா சுண்ட உப்பு ரொம்ப அப்புறம் அதிகமாகிடும், அதெல்லாம் மீடியமாக போட்டுங்க உப்பு. லாஸ்ட்டாக ஹனியில் சர்க்கரை. ஹனி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நீங்கள் சர்க்கரை கூட போட்டலாம், ஹனி போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. ஸ்வீட்டு, காரம், இந்த கார்லிக் எல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்படியே ஸ்லோ ஃபயர் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா திக்காகிடும். திக்கானதும் என்ன பண்ணுங்கன்னா சிக்கனை தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா சிக்கன், அந்த சிக்கனை அதில் போடுங்க. நீங்கள் உப்பு எல்லாம் போட்டு முடித்து அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுருங்க. அப்போ தான் கொதிக்கும் போதே இன்னும் நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அது நல்லா திக்காக வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகிடும். லாஸ்ட்டாக முந்திரி சாப் பண்ணி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் போட்டு சாப்பிடுங்க.